ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீக்கங்காய் தோலில் சட்னி செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ பீக்கங்காய் தோலை சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. ஒரு தக்காளி பழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க, போடுங்க. இதனை கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சூடு ஆறினோடனே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க சட்னியை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதை வேறு தட்டுக்கு மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேங்க. உளுந்த பருப்பு செவந்துருச்சுங்க. கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா வெடிக்குதுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ சட்னியில் தாளிப்பு கொட்டிக்கலாங்க. சாதத்துக்கு இந்த சட்னி நல்லா இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.